ம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நல்ல மாலை வேலைக்காக நாங்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ மட்டுமாய் சுவாமி ஜீவன் சுகம் பலன் கொடுத்து ஒவ்வொரு வாரமும் இப்படியாக உடைய பாதத்துல நாங்க கூடி உடைய வசனங்களை கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு தருகிற இந்த நல்ல தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்வோம் சுவாமி. கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி வாழுகிறவர்களாகவும் எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் உண்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வேலையை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எந்த விதமான தடையும் இல்லாதபடி ஆண்டவரே, நீர் அந்த நேரத்தை ஆசீர்வதித்து தந்து ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் உண்மை நோக்கி சுவாமி. உடைய வார்த்தைகளா இருக்கட்டும், நீர் சொல்லி தருகிறவைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, வர தடைப்பட்டிருக்கிற மக்களை சீக்கிரமாய் அழைத்து வரும். இந்த நேரத்தில் நீர் ஆசீர்வதித்து தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இது சங்கீதம் 118 வாசிக்கிறதுபடி, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல களி கூர்ந்து மகிழக்கடவும் என்று சொன்னது போல இந்த நாளிலும் நாம் சந்தோஷத்தோடு உற்சாகமாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். இந்த நேரம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கு. உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிற பகுதி ஏசாயாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். 1ஆம் அதிகாரத்தை நாம் கடந்த வாரத்திலே முடித்தோம். இந்த வாரம் 2ஆம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த 2ஆம் வாரம், இந்த 2ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், வாரம்னு சொல்லிட்டோம். 2ஆம் அதிகாரம், இந்த 2ஆம் அதிகாரம் சில முக்கியமான தகவல்களை நமக்கு தருகிறது. தீர்க்கதரிசி கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற தரிசனங்களை அப்படியே சொல்லுகிறவர். ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவருக்கு அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி சொன்னதை நாம் பார்க்கிறோம். இங்க 2ஆம் அதிகாரத்துல முதல் 5-6 வசனங்கள்ல அவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். பல சமயங்கள்ல இந்த தீர்க்கர்கள் அவர்களுடைய இங்க கோர்வையாக கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்களில ஒரு கண்டினியூட்டி இருக்காது, ஒரு தொடர்ச்சி இருக்காது, தொடராக வராது. ஒரு 3 வசனங்கள் ஒரு செய்தியை சொல்லுமானால் அதற்கு அடுத்த 3 வசனங்கள் வேற செய்தியை சொல்லும். ஆனால் நாம அதை இப்ப படிக்கும் போது, விளங்கி கொள்ளும் போது அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அதை அப்படியே நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். மறுபடியுமாக சொல்லுகிறேன், தீர்க்கதரிசி சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் அவருடைய காலத்திலே நிறைவேறியதா இருக்கும், அல்லது அவருக்கு அப்புறம் நடக்கக்கூடியதா இருக்கும், ஒருவேளை நம்முடைய காலத்திற்கு பின்பும் நடக்கக்கூடியதாக டிஸ்டன்ட் ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய காரியங்களையும் சொல்லுவதாக இருக்கும். இதெல்லாம் நம்ம மனசுல வைத்து கொண்டுதான் இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசிக்க வேண்டும். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரத்துல முதல் 5 வசனங்கள்ல ஒரு புதிய கான்செப்ட கொண்டு வர்றாரு. அது என்னன்னு சொன்னா 1000 வருஷ அரசாட்சி. முந்தின அதிகாரத்திற்கு இதற்கு எந்த தொடர்பும் இல்லை. முந்தின அதிகாரத்துல அவர் யூதாவின் பாவங்களை குறித்து, அவர் மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தை குறித்து, மனம் திரும்பினால் கர்த்தர் எப்படி அவர்களை மன்னிப்பார், அதிலே ஒரு சிறு கூட்டத்தை எப்படி கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்களை பாதுகாக்கிறார் என்பதையெல்லாம் நாம் அங்க முதல் அதிகாரத்துல பார்த்தோம். திடீர்னு இப்ப 2ஆம் அதிகாரத்துல இந்த முதல் வசனங்கள்ல 1000 வருஷ அரசாட்சியை பற்றி சொல்லுவதாக பார்ப்போம். 1000 வருஷ அரசாட்சியின் லோகோவே இதுதான். ஆட்டுக்குட்டியும் சிங்கமும் ஒன்றாய் படுத்திருக்கும். இது குறித்து பல இடங்களிலே நாம வாசிக்கிறோம்.
குறிப்பா வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 20ஆம் அதிகாரம், அதே போல ஏசாயா 11ஆம் அதிகாரம், இப்படி பல இடங்களிலே நாம இதே ஏசாயா புத்தகத்தில் 35ஆம் அதிகாரம், இப்படி எல்லாம் நிறைய இடங்கள்ல நாம இந்த 1000 வருஷ அரசாட்சியை பற்றி வாசிக்கிறோம். 1000 வருஷ அரசாட்சிங்கிற வார்த்தை ஒருவேளை இன்றைக்கு சபைகளிலும் சரி, கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் சரி, அது அப்படியாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாம அதை இன்னொரு பெயர் கொடுக்கலாம். என்னது அது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம், தேவ ராஜ்யம், தேவன் ஆளுகை செய்யும் போது அப்படிங்கிற அந்த அந்த கண்ணோட்டத்துல நாம பார்க்கலாம். ஏன்னு சொன்னா இந்த 1000 வருஷ அரசாட்சியே இல்ல, இருக்கு, இது எப்ப நடக்கும், ப்ரீ மில்லேனியம், போஸ்ட் மில்லேனியம், உபத்திரவ காலத்துக்கு முன்பாக நடக்கும், உபத்திரவ காலத்திற்கு பின்பாக நடக்கும்னு சொல்லி நிறைய வியூஸ் இருக்கு. இப்ப நம்ம அதுல கான்சென்ட்ரேட் பண்ண போறது இல்ல. தீர்க்கன் என்ன இந்த காரியத்தை பற்றி சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தேவ ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்லும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. முந்தின அதிகாரத்துல அவங்களுடைய பாவத்துக்கான தண்டனை, அவர் எப்படி நியாயம் தீர்ப்பாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது இப்போ நமக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்கிறது. என்னது அது? அஃபர்மேஷன் ஆஃப் ரெஸ்டரேஷன். அவர்களை திரும்பவுமாய் அவர் கட்டுவார், திரும்பவுமாய் எழுப்புவார், திரும்ப கொண்டு வந்து நிலைநாட்டுவார். இந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வசனங்களாய் நாம் இதை பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இதே காரியத்தை மீகா தீர்க்கதரிசி கூட தன்னுடைய புத்தகத்துல, தன்னுடைய தீர்க்க தரிசன புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களில இதே செய்தியை அவரும் சொல்லி இருக்கிறதா நாம் பார்க்கிறோம். அது எப்படியா இருந்தாலும் நம்ம இப்போ அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். முதல் வசனத்தை நம்ம பார்த்தோமானால், ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். ஒவ்வொரு முறையும் இந்த ரைட்டர், அதாவது இந்த ப்ராஃபட் தன்னை ஐடென்டிஃபை பண்றாரு, தன்னை இன்ட்ரடியூஸ் பண்றாரு, தான் யாருன்னு சொல்லி அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அப்போ அதுல நம்ம திரும்ப பாக்குறோம், ஆமோத்சின் குமாரன் ஆகிய ஏசாயா. முதல் வசனத்துல நீங்க பாத்தீங்க, முதல் அதிகாரத்துல முதல் வசனம் பாத்தீங்கன்னாலும் இதே இன்ட்ரோடக்ஷன் இருக்கு, இங்கேயும் அப்படி இருக்கு. சரி, 2ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது கடைசி நாட்களில், சோ இவர் இப்ப இருக்கிற காலகட்டம் 700 BC. அப்ப அவருக்கு எது கடைசி காலம்னு அவர் மீன் பண்றாரு. இன்றைக்கு நமக்கு கடைசி நாட்கள்ங்கிறது அது என்ன அப்படின்னு எல்லாம் நம்ம பார்க்கும்போது எல்லாமே அவருடைய காலத்திற்கும் அது பொருந்தியதா இருக்கு, இன்று நாம் காத்திருக்கிற காரியங்களுக்கும் பொருந்தியதா இருக்கு. அவர் சொன்ன காரியங்கள் இன்றும் இனிமேலும் நடக்க போகிற காரியங்களாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்றார் பாருங்க, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், பர்வதம்னு சொன்னா மலை அப்படின்னு நமக்கு தெரியும், பர்வதங்களின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு, உயரமான மலையில ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். இன்றைக்கும் நம்முடைய லாஸ்ட் டேஸ் உடைய அடையாளமாய் இதைதான் நாம் எல்லாரும் மற்ற எல்லாரும் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது நமக்கு வேதமும் அதை தான் சொல்லுது, இவரே அன்றைக்கே இதை சொல்லி இருக்கிறார், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். ஏன்னா ஒரு புதிய ஆலயம் கட்டப்பட போகிறது. அந்த ஆலயம் எங்க இருக்குன்னு சொன்னா, அது மலைகளின் மேல உயரமான இடத்துல எல்லாரும் பார்க்கக்கூடியதாய் அது உயர்த்தப்படும், அது ஒரு ப்ராமினன்ட் ஆகும். அந்த ப்ராமினன்ட் டெம்பிளுக்கு ஆல் வில் கம் அப்படிங்கிறத நம்ம இந்த தீர்க்கதரிசிகளை பழைய ஏற்பாட்டுல சில சமயம் அவர்களை ஞான திருஷ்டிக்காரர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம், சீயர்ஸ் அப்படின்னு சொல்றதையும் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில நாம அப்படி பார்க்கிறோம், ஞான திருஷ்டிக்காரர்கள் சொல்லி.
சரி, அவருடைய அந்த தீர்க்க தரிசனத்துல நம்ம பாக்குறது என்ன, இந்த கடைசி நாட்களில் ஏற்படக்கூடிய ரெஸ்டோரேஷன், திரும்ப அவர்களை உயிர்ப்பிக்கிறது, திரும்ப அவர்களை எழுப்புகிறது. அதாவது அவர்கள் சிறைப்பட்டு போய் அந்த எருசலேமும் யூதாவும் முற்றுகையிடப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போகிற அந்த இடத்துல திரும்ப இப்போ ஒரு ரெஸ்டரேஷன் நடக்கும் என்பதை அவர் சொல்றார். அதற்கு அடையாளமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உன்னதமான உயரமான மலையில தேவாலயம் கட்டப்படும், அந்த தேவாலயம் இருக்கும். இதுல அவர் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அவங்க எங்க இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய எச்சரிப்புகளை எல்லாம் அவர்கள் கேளாதபடி இருந்தாலும் சரி, கைப்பிடிக்கப்பட்டு முற்றுகையிடப்பட்டு அகதிகளாய் பாபிலோன்ல இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு செய்தி என்னன்னா, திரும்ப அவர்களை அவர் எழுப்புவார், கட்டுவிப்பார் என்பதுதான். ஒருவேளை இன்றைக்கு நமக்கும் அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து அந்நாட்களிலே என்ன நடக்கும்னா, திரளான ஜனங்கள், முந்தின வசனத்திலே நாம் பார்த்தோம், எல்லாரும் ஓடி வருவார்கள். இங்க நாம பாக்குறோம், திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் பாருங்கள் அப்படின்னு சொல்றத பார்ப்போம். எங்க போகணும் அப்படின்னு பாக்குறோம்னா, எல்லாம் ஓடி எங்க வருவாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க. ஏன் அங்க ஆலயத்துக்கு வர்றாங்க? இத்தனை நாள் அவங்களுடைய இன்சென்சிட்டிவிட்டி, அவங்களுடைய ஒரு அலட்சிய போக்கு இன்றைக்கு இப்ப திரும்பி வரும்போது அவர்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. என்ன செய்ய போறோம், நமக்கு யார் போதிப்பா, நாம எப்படி நடக்கணும், ஒண்ணுமே அவங்களுக்கு மறந்து போச்சு. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 70 வருஷம் அவங்க சிறையிருப்புல இருப்பாங்க. அந்த 70 வருஷத்துல அந்த மக்கள் வந்து அங்கேயே தங்கி அந்த பழக்க வழக்கங்கள்லயே அநேகர் இருந்ததாக நாம வாசிக்கிறோம். சோ அவங்களுக்கு இங்க திரும்பி வரணும்னு கூட இஷ்டம் இல்ல. அப்படி கொஞ்சம் பேர் அங்கேயே இருந்தாங்கன்னு சொல்லி நாங்க சம்டைம்ஸ் யுவர் சாய்ஸ், இட் இஸ் யுவர் சாய்ஸ். திரும்ப போன அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து கர்த்தரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தா கூட இவர்கள் they become settled, they become content with what they are enjoying, because நீ அங்க போனா அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும் என்ன தெரியல. போன்னு சொன்னது ஆண்டவர், போலான்னு கூட்டிட்டு போறேன்றாரு ஆண்டவர். ஆனா அவரை நம்புறதுக்கு அவங்களுக்கு மனதில்லாமல் கொஞ்சம் பேர் அங்கேயே இருந்துட்டாங்க. இன்னைக்கு நமக்கும் கூட நிறைய இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வித்தியாசமாய் வரும். ஒருவேளை இந்த மாதிரி நம்ம சிறையிருப்புல இருந்து போன்னு சொல்ல அப்படியெல்லாம் இல்லாட்டி அப்படி கூட நடந்துகிட்டு இருக்கு உலகத்துல. பற்பல இடங்களில இப்படியாக நடந்துகிட்டு தான் இருக்கு. அடுத்த ராஜ்யத்துக்கு, அடுத்த தேசத்துக்கு போய் அகதிகளாக போக வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. கிருபையாய் நாம ஒருவேளை இங்க இருக்கிறோம், ஆனா நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில கூட சில விஷயங்கள்ல நாம சூஸ் பண்ண வேண்டியவர்களாய், செலக்ட் பண்ண வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்பொழுது எப்படி நாம அது சென்சிட்டிவா ஆண்டவரோட சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோம் என்பது ஒரு பெரிய விஷயம். இப்போ இங்க இந்த வசனத்துல நம்ம பாக்குறோம் பாருங்க, 4 காரியம். ஏன் அவங்க எல்லாரும் அங்க ஓடி வராங்க? அந்த ஆலயத்துல அவர்களுக்கு 4 காரியங்கள் தெளிவாகும். என்னது அது? முதல்ல வந்து அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். என்ன நம்பிக்கையோடு அவங்க அங்க ஓடி வர்றாங்க? இந்த ஆலயத்துல தானே, இங்க தானே கர்த்தர் இருந்தாரு, அவருடைய பிரசன்னம் இருக்கு, அவர் நமக்கு தன்னுடைய வழிகளை போதிப்பார். இத்தனை நாள் நம்ம அந்த வழிகளை அறியாம தவறான வழியில போயிட்டோம், இப்போ நாம அந்த வழிகளுக்கு ஓடுவோம் போவோம் அப்படின்னு சொல்லி அந்த வழிகளை அவர் போதிப்பாருன்னு ஓடி வராங்க. ஏன்னா அங்க ஏற்கனவே அந்த சிறையிருப்புல இருந்து அவங்க வரும்போது எஸ்ரா, நெகேமியா இவங்க எல்லாம் அவங்கள ஓரளவுக்கு ஆயுதப்படுத்திக்கிட்டு அழைச்சிக்கிட்டு வர்றாங்க. சோ அவங்களுக்கு இப்போ அந்த அந்த விதமான எண்ணம் அங்க வந்ததாக நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அப்படி நமக்கு அவர் போதிக்கும் போது அவங்க ஒரு தீர்மானம் செய்யறாங்க. என்னது அது?
நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். வர்றவங்க ஒரு நல்ல மைண்ட் செட்ல வர்றாங்க. என்னன்னு வர்றாங்க? நாம் அவர் பாதைகளில் நடப்போம் அப்படின்னு வர்றாங்க. தீர்மானத்தோட வர்றாங்க. அடுத்ததா, ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும், ஆக்சுவலா சியோன், எருசலேம் இது ரெண்டுமே மீனிங் த சேம் ஒன்லி. அந்த சியோன்னு சொல்லும் போது ஒருவேளை அந்த பர்வதத்தை குறித்ததா இருக்கலாம். அங்கிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். சோ இன்னைக்கு அப்படி ஒரு தாகத்தோட, அந்த விதமான ஒரு எதிர்பார்ப்போட அந்த ஜனங்கள் அங்கே ஓடி வருவார்கள் என்று சொல்லி நாம பார்க்கலாம். இது நடக்கக்கூடிய காலகட்டம் எப்போன்னு பார்த்தா, அதுதான் தேவ ஆளுகையில, அந்த தேவ ராஜ்யம் அல்லது 1000 வருஷ அரசாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த நாட்கள்ல இஸ்ரேல் தான் ஒரு சூப்பர் பவராய் இருக்கும். அநேக கமெண்டேட்டர்ஸ் சொல்றது, இந்த அரசாட்சி அந்த பீரியடு, அதுல இருக்கக்கூடிய ஜனங்கள் வேற யாரும் இல்ல, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காகவே தனிப்பட்ட விதத்துல பிரத்யேகமாய் அவர்களுக்காகத்தான் அந்த 1000 வருஷ அரசாட்சி என்று அநேக கமெண்டேட்டர்ஸ் கூறுகிறார்கள். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அநேகருடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், இந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்பாகவே சபையானது இயேசு கிறிஸ்துவால் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்ப சபை அங்க பூமியிலே இருக்காது. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்களா? இஸ்ரேல் ஜனங்கள் அதுல யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனால் அவர்கள் அல்லாத மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். அதனால அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பு, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது தான் இந்த 1000 வருஷ அரசாட்சின்னு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சகரியா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு கூட நாம இதை குறித்து வாசிக்கிறோம். சகரியா 8:3 அதுல என்ன இருக்குன்னு சொல்றேன். 8:3 நான் சியோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுல நீங்க இன்னும் கொஞ்சம் அப்படியே படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா, சகரியா 8ஆம் அதிகாரம் கொஞ்சம் தூரம் கூட வாசிச்சீங்கன்னா, அந்த அந்த 1000 வருஷ அரசாட்சியுடைய பிளெஸிங்ஸ நாம அதுல பார்ப்போம். சோ அந்த 1000 வருஷ அரசாட்சியில சமயத்துலதான் அன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பாதையிலே நாம் நடப்போம் என்று தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, 4ஆம் வசனம் என்ன அப்படின்னு பார்த்தா, அதுலேயே அப்பவே அங்க இன்னொரு காரியமும் நடக்குது. நம்முடைய ஆண்டவர் இஸ் a restorer, but at the same time he is a righteous person. So we find அந்த சமயத்துல அவர் ஒரு நியாயம் தீர்க்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா அதுலயும் திரளான ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அந்த வழியில போகாதவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப நம்ம இங்க என்ன பார்க்கிறோம்? திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு ஆர்மி, மிலிட்ரி பீப்புள் என்ன செய்வாங்களாம்? அந்த தேவ ராஜ்யத்தின் போது, 1000 வருஷ அரசாட்சியின் போது அவர்கள் சமாதான பிரியர்களாய் மாறுவார்கள். இவர்கள் ஒரே கலகக்காரராய் ஒருவருக்குள்ளே ஒருவர் போட்டி போட்டு, ஒருவருக்குள்ள ஒருவர் சண்டை போட்டு, அவங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை அவங்களுக்கு எப்ப பாரு யுத்தத்தை கொடுத்து, இன்றைக்கும் கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் எருசலேமுக்கும் ஒரு சமாதானமே இல்லை. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும்னே ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்.
ஏன்னா அப்படி ஒரு சமாதானமற்ற ஒரு நிலைமை தான் அந்த இடத்துல இருக்கு. யாராவது ஒருத்தர் எதிர்த்துட்டே வந்துகிட்டே இருக்காங்க. ஈவன் டுடே, ஈவன் டுடே. அதனால நாம என்ன பாக்குறோம்னா, அவர்கள் அதுக்காகவே ஆயத்தமா இருந்து எல்லா எந்நேரம் வெப்பன்றி எப்பவும் அவங்க கையில ஆர்டிலரி அது இதுன்னு இருக்கும். அதுக்காக அவங்க அவங்க என்ன சொல்றாங்க இப்போ, ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை தேவன் ஆளுகை செய்யும் போது அந்த இடத்துல என்ன இருக்கும்? சமாதானம் தான் இருக்கும். அப்படி அந்த சமாதானமான அந்த சூழ்நிலையில அவங்களுடைய வார்ஃபேர் எல்லாம், வெப்பன்ஸ் எல்லாம் அவங்க என்னவா மாத்திடுறாங்க? ஃபீல்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா, அக்ரிகல்ச்சுரல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா மாத்திடுறாங்க. இந்த காரியத்தை ஏசாயா, மீகா, யோவேல் 3 பேருமே இதை குறித்து இதே காரியத்தை அவர்களுடைய தீர்க்க தரிசனத்துல சொல்லி இருக்கிறாங்க. இதுல ஒன்று காமன் என்னன்னா, இவங்க எல்லாருமே ஒரே சமயத்துல இருந்தவர்கள், அந்த காலகட்டத்தில் இருந்தவர்கள். பட் ஈச் ஒன் ஹேட் தேர் ஓன் விஷன், தேர் ஓன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் காட் டு பி prophesized, and that is what they did. So it seems to be the same thing. அப்போ அந்த சமயத்துல கர்த்தரிடத்துல அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, கீழ்ப்படிய, தங்களை ஒப்பு கொடுக்க, இப்படி எல்லாம் செய்யும் போது அவங்க உள்ளங்கள் எல்லாம் என்ன செய்யுது? மாறுகிறது. கடினமான அவங்க உள்ளங்கள், அலட்சியமான அவங்க உள்ளங்கள் எல்லாம் மாறி அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் சதையான உள்ளங்களாக, மன்னிக்கப்படத்தக்கதான உள்ளங்களாக, மனம் திரும்பின உள்ளங்களாய் மாறுகிறது என்று சொல்லி எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம், எரேமியா 31ஆம் அதிகாரம் இதுல எல்லாம் நாம வாசிக்கிறோம். அதெல்லாம் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எப்படி அவங்க இருதயங்கள் எல்லாம் மாறி கர்த்தர் அவர்களை மன்னித்து அவர்கள் உள்ளங்களை புதுப்பிக்கிறார் என்று சொல்லி நாம பார்ப்போம். That is restoration. The first restoration that begins is from our own heart. வெளியே எத்தனை ரெஸ்டரேஷன் நடந்தாலும் உள்ளத்திலே அந்த ஒரு மனம் திரும்புதலும், ஒரு புதிய மறுரூபம் அடைவதிலும், மனம் புதிதாகிறதும் நமக்கு ஏற்படாவிட்டா அதுல எத்தனை வெளியே ரெஸ்டரேஷன் நடந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதே வர்மம், அதே பகை உணர்வு, அதே மன்னிக்காத ஒரு சிந்தை அதெல்லாம் இருக்குமானால் அது நமக்கு பிரயோஜனம். அதனால அதுதான் ஃபர்ஸ்ட் அவர் செய்யறது. 5ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? இந்த இன்னும் ஒரு காரியம் அடிக்கடி இந்த ஏசாயா தீர்க்கன் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அழைக்கும் போது அவர் யாக்கோபின் வம்சத்தார், ஹவுஸ் ஆஃப் ஜேக்கப்னே அவங்கள அழைக்கிறார். ஏன்னா அந்த வம்சத்தார் இல்லையா, அதிலிருந்து வந்தவங்க தானே. அதனால அவர்களை யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே உற்சாகப்படுத்திக் கொள்வார்கள். அவங்க they will commit their lives to walk in God's ways and in God's word. அந்த மாதிரி ஒரு புதிய ஒரு மாற்றத்தை, மன மாற்றத்தை அது பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை அவர்கள் காண்பிப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மனமாற்றம் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த 1000 வருஷ அரசாட்சியில தான் நடக்கும் என்று சொல்லி நாம் இந்த தீர்க்கர்கள் மூலமாக எல்லாம் அறிந்து கொள்கிறோம். ஒருவேளை இன்றைக்கும் நாம அவர்களை பார்த்தோம்னா நமக்கு ஒரு சோர்வு தான் ஏற்படுது. அவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்காரு, ஆனா அவங்க இன்னுமே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளலையேங்கிற ஒரு மனசுக்குள்ள நமக்கு ஒரு சோர்வு வரும். பட் லெட்ஸ் பி என்கரேஜ்ட், ஒன் டே வில் கம். அது வரைக்கும் those who can withstand, ஏன்னா அதுக்கு நடுவுல many will perish, but those who can withstand will have a hope of restoration. நடுவில் அவர் தருகிற எச்சரிப்புகளையும் அவர் தருகிற ரெஸ்டரேஷன்ஸையும் இவங்க வெரி இன்சென்சிட்டிவ் தேயார், அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதனால அந்த நாள் அதற்காகவே அந்த காலகட்டம் அவர்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டு அவர்களை அந்த நாட்களில சந்திப்பதற்காக கர்த்தர் அவருடைய பர்பஸ் இருக்குன்றத நாம் அறிந்து கொள்கிறோம். இது ஒருவேளை ஏசாயா காலத்துக்கு மெனி இயர்ஸ் அவேயா இருக்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவர்
700 வருஷத்துக்கு முன்பாக இருந்தவர். அப்போ அவர் இன்றைக்கு 4000 வருஷங்கள் முடிந்து விட்டது. இனிமேல் நடக்க போகிற காரியத்தை அப்பவே எழுதி. So what a mighty revelation Isaiah had, and how true every word of God in the Bible is ட்ரூங்கிறத நாம கண்டு ஆச்சரியப்படுறோம். So amazing. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அந்த சமயத்துல அதான் நான் சொன்னேன், அந்த அரசாட்சி ஒரு அற்புதமான அரசாட்சி, அநேக வாஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசாட்சி. அந்த காலகட்டத்துல ஒரு ஆசீர்வாதத்தின் மழையாய் இருக்கும், சமாதானத்தின் நாட்களாய் இருக்கும். எல்லாம் மோனையும் ஆட்டுக்குட்டியும், சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாய் படுத்துக் கொள்ளுகிற, ஒன்றாய் இருக்கக்கூடியது. இஸ் இட் பாசிபிள் டுடே? நினைச்சே பார்க்க முடியாது இல்லையா? The moment a wolf sees a sheep or a lamb, அதோட இன்ஸ்டிங்க்ட் என்ன? பாஞ்சு பிடிக்கணும்னு தான் வரும் இல்ல? அப்படி இருக்கக்கூடிய, கொதறி போடணும்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் அப்படியே மாறி ஒன்றாய் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு ஆகக்கூடிய ஒரு நிலைமைய அந்நாட்களில கொண்டு வருவார். ஏன்னா அவருடைய righteousness will prevail. அவருடைய righteousness will rule and overrule everything. So அன்றைய நாட்கள்ல அங்க எந்த விதமான தீங்கும் தீமையும் இருக்காது. ஆனாலும் எல்லாம் யார் கையில இருக்குன்னு சொன்னா, இந்த ஜனங்கள் கையில இருக்கு. Because at the end of that, almost at the end of that millennium, what we read is, Revelationல வாசிக்கிறோம், the old serpent will be released from the abyss. அப்போ அது தன்னுடைய வேலையை திரும்ப இங்க செய்யும். ஏன் அது அந்த நாட்கள்ல கொண்டு வரணும்னு சொல்றாங்க? அது அப்போ இட்ஸ் நாட் திஸ் Isaiah, but since we are talking about it, I also want to tell about that. ஏன்னா அது ஏன் அதை அப்ப ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா, இதுலயும் இன்னும் God wants to test. Always God is testing. So நம்ம அதனாலதான் we must be aware, we must be careful, alert. God always tests and finds out. இப்ப கூட யாரு உண்மையா இருக்கிறாங்க, உண்மையா நம்ம என்னை பின்பற்றுறாங்க, உண்மையா தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க. God knows everything, but he also wants to prove it by with an evidence. So அதனால அப்படியாக பார்ப்போம். ஆனா பரிதாபமாய் வசனத்துல வாசிக்கிறோம், கடலத்தனையான ஜனங்கள் அவன் பின்னாலே போய்விடுவார்கள் என்று வாசிக்கிறோம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நமக்கு இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படுங்கிறத நம்புகிறவர்களாகிய நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம மிகுந்த ஆயத்தத்தோட இருக்க வேண்டியவர்களாய். ஏன்னா அதுல கைவிடப்பட்டுவோம்னா இந்த பாதைக்குள்ள போகணும். இதெல்லாம் உபத்திரவங்களெல்லாம் நாம கடந்து வரணும். அதுவே பயங்கர கடினமான காரியம். அதற்கு பின்பு இருக்கக்கூடிய இந்த அரசாட்சியில வருவோமானாலும் இதுலயும் நாம் எப்படியா இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்கணும், அவரை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கணும். மிக மிக கடினமான ஒரு சூழ்நிலை இது. அதெல்லாம் நம்ம வெளிப்படுத்தும் விசேஷத்துல வாசிக்கிறோம். சோ நாம இப்போ இருக்கிற இந்த ஸ்டேஜ்ல இந்த 1000 வருஷ அரசாட்சி என்ற இது ஒரு கிளிம்ஸ், ஜஸ்ட் அ கிளிம்ஸ், ஏசாயாவுக்கு கிடைச்ச கிளிம்ஸ். அந்தந்த காலகட்டத்துலதான் அதை வெளிப்படுத்துவார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தானியேலுக்கும் நிறைய காரியங்களை சொன்னாரு. ஆனா தானியேல் கிட்ட என்ன சொல்லிட்டாரு? நீ இது எழுதாதுன்றாரு. ஏன்னா அன்னைக்கு மக்களுக்கு விளங்காதுன்னு சொல்ற. அது மாதிரிதான் இப்ப ஏசாயாவுக்கும் முழுசும் காண்பிக்கல, ஒரு கிளிம்ஸ் காமிச்சிருக்காரு. But full revelation was given to John and he was asked to write. So எல்லாம் part by part God knows. எப்படி அந்தந்த காலத்துல எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிற பங்கு பங்காக, வகை வகையாக, அந்த காலங்களுக்கு ஏற்ற விதமாய் அந்தந்த தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். But we are the most privileged to know all these things, to assimilate all these things. இது எல்லாவற்றையும் ஒன்றாக்கி இதையெல்லாம் நாம புரிந்து கொள்ள ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார்.
இதை நாம் பயன்படுத்தி கொள்ளணும். இதனாலே நாம அதிக ஜாக்கிரதையாகவும் நாம தப்பித்து கொள்ள வாய்ப்பு இல்லை. நம்மை கணக்கு கேட்போம். இதை நாம புரிந்துக்கணும். சரி, இப்ப சில கேள்விகளை நம்ம ஆராய்ந்து கொள்ள பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் திங், ஆர் யூ லிஃப்டிங் காட் அப் as the highest authority in your life today? அவர்கள் பர்வதத்தின் உயரத்திலே ஆலயத்தை ஸ்தாபிப்பார்கள். When God restores, அந்த உன்னதமான உயரமான இடத்துல வைப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்ம பெரிய மலையில ஆலயம் கட்டுறதை பத்தி இல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை அந்த ப்ரீ எமினன்ட் பொசிஷன்ல வச்சிருக்கோம். He is the highest authority in our life. கேள்வி. அடுத்த கேள்வி, ஆர் யூ எ பீப்புள் கேதரர் டுடே? அன்னைக்கு என்ன சொன்னாங்க? நம்ம எல்லாம் போவோம் வாருங்கள். அப்போ யாரோ ஒருத்தர் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு இருப்பாங்க இல்லையா? ஏ வா 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 போலாம், எருசலேமுக்கு போலாம், எல்லாரும் போலாம் வாங்க, அந்த ஆலயம் அங்க இருக்கு. ஏன் அங்க ஆலயம் இருக்கு? அங்க ஆண்டவர் இருக்காரு. அவர் என்ன செய்வாரு? நமக்கு வழிகளை போதிப்பாரு, அவருடைய பாதையை தெரிவிப்பாரு. அது தெரியாம தானே இத்தனை நாள் இந்த பாவமான உலகத்துல அப்படி பாவிகளாய் வாழ்ந்திருந்தோம். நம்ம போவோம். இந்த உணர்வுகள் எல்லாம் அப்படி வந்தா அப்படி ஜனங்களை நாம கூட்டிட்டு போறோமா? Do you have that burden today? Are you a people gatherer today? Are you gathering the people around you, many nations around you, even not scared of cultural boundaries, to share the gospel and bring people into the kingdom of God? How is it possible? இன்னைக்கு நாம பல நாடுகளுக்காக, பல தேசங்களுக்காக நாம ஜெபிக்கலாம். நாம் ஒருவேளை அங்க போய் எல்லாம் சொல்லாட்டினோம். இன்னைக்கும் நம்ம பாலஸ்தீனர்களுக்காக ஜெபிக்கிறோம், சூடான் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், சிரியாவுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணுல பார்த்தே இருக்க மாட்டோம். அவர்களை எல்லாம் யாருன்னே நமக்கு தெரியாது. ஆனா நாம அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது we become somebody who is gathering these people towards the kingdom of God. So it is that is one way of God-given opportunity to us. So are you focused and are you practicing and prioritizing hearing God's teaching in the word and living out today? இது நமக்கான பர்சனல் கொஸ்டின். நம்ம வாசிக்கிறதும் கேட்கிறதும் நாம தியானிக்கிறதையும் இந்த வசனங்களை கை கொள்வதும் அதை முக்கியப்படுத்துவதும் அதுல போக்கஸ்டா இருக்கிறதும் நம்முடைய தீர்மானமா, நம்முடைய வாழ்க்கையில நாம் அப்படி வாழ்கிறோமா என்பது நாமே யோசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. Are you the sort of person in your workplace or where you live or with your family who causes conflict, troubles and difficulties? ஃபேமிலியிலேயோ வேலை பார்க்கிற இடங்களிலேயோ இல்ல சமுதாயம் பிரச்சனைகளை உருவாக்குகிற மனுஷர்களாய் இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் இருக்காங்க, எல்லாம் நல்லா போய்கிட்டே இருக்கும், திடீர்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரச்சனையை கிளப்பும். அவங்க ஒரு பிரச்சனையை கிளப்பி அங்க ஒரு வாக்குவாதம் வரும், அங்க ஒரு அவங்க போய்கொண்டிருந்த ஒரு பாதை மாறும், அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் வித்தியாசமாகும். இப்படி ஏதாவது ஒரு குழப்பத்தை கொண்டு வருவாங்க. அல்லது இந்த மாதிரி பிரச்சனைகள்ல உறவுகளை சரிப்படுத்துகிற, உறவுகளை இணைக்கிற பிரிட்ஜ் பில்டர்ஸா இருக்கிறோமா? ஆர் வி பில்டிங் பிரிட்ஜஸ் ஆர் ஆர் வி ரேசிங் பேரியர்ஸ்? இது நமக்குள்ள கேள்வி. சோ ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய பாதையில் நடப்போம், அவருடைய வழிகளை கற்றுக்கொள்வோம்னா இதுதான். இதத்தான் பிராக்டிக்கலா நமக்கு இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம். சேம் திங். இப்ப 6ஆம் 7ஆம் வசனங்களுக்குள்ளாக போகும். 6வது வசனத்தை பாத்தீங்கன்னா, யாக்கோபின் வம்சத்தார் ஆகிய உம்முடைய ஜனத்தை, மறுபடியும் அவர் எப்படி அட்ரஸ் பண்றாருன்னு பாருங்க. திரும்ப திரும்ப அவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் உடன்படிக்கையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. நீங்க சாதாரண ஜனங்கள் இல்ல, நீங்க யாக்கோபின் வம்சம்.
நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்க ஆண்டவருடைய உடன்படிக்கைக்குள்ளானவர்கள் அப்படின்னு எல்லாம் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர். அவர்கள் கீழ் திசையாரின் போதகத்தால் நிறைந்து, கீழ் திசையாரின் போதகம்னு சொல்லும்போது அசீரியர்கள், இன்னும் மற்ற அந்த பெலிஸ்தியர்கள், இப்படிப்பட்ட ஜனங்கள் இவர்களுடைய போதகத்தினால எல்லாம் நிறைந்து என்னாச்சு? பாருங்க, அவங்க குற்றங்களை பாருங்க. பெலிஸ்தரை போல் நாள் பார்க்கிறவர்களாய் இருந்து. இப்ப இன்னைக்கு நாள் பார்க்கிறவங்க எல்லாம் யாரு? பாலஸ்தீனியன்ஸ். பாலஸ்தீனியன் கல்ச்சர் வேதத்தின் பிரகாரம் அன்னைக்கு அவர்களுக்கு நாள் பார்க்கிறது பெலிஸ்தியர் இடத்துல இருந்து கற்றுக்கொண்ட ஒரு, அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு. இன்றைக்கு இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கா? நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நிறைய காரியங்களை எப்படி செய்வோம்னு சொன்னா, ஆள் பார்க்க மாட்டோம், ஆனா we will be very cautious to start certain things or to initiate certain things on certain days, avoiding the other days which the world does not want to have. God knows our intentions. Our actions may not be bad, but our intentions God knows. ஏன்னா சகல எண்ணங்களையும் நியாயத்தில் கொண்டு வருகிற தேவன். நம்முடைய எண்ணங்களை எல்லாமே அவர் நியாயத்திற்கிறவர். சோ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இதெல்லாம் இருக்கும். மற்றவர்களை போலவே நாம இருக்கணும்னு நினைக்க கூடாது. வேர்ல்ட்லினஸ் நமக்கு, it should not corrupt the godliness in us. We must be godly, we must be godly, not worldly. அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே அடுத்த தெளிவான சத்தியம். இன்னைக்கு இதுவும் ரொம்ப காமனா இருக்கு. அந்த அந்த அடிப்படையா அது நமக்கு ஒரு கிளியர் கட் டிஸ்டிங்ஷன். சாய்ஸ் எல்லாம் விதின் திஸ் லிமிட் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கு இல்லாமல் போய்விடுகிறது. ஏன்? சோ வாட்? இதான் நம்ம யங்ஸ்டர்ஸுடைய கேள்வி. அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை, அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது. பாத்தீங்கன்னா நமக்கு தொடக்கத்திலிருந்தே ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்காரு, இந்த குதிரை ஒரு சைன் ஆஃப் பவர், ஒரு சைன் ஆஃப் செல்ஃப் சஃபிஷியன்ஸ். அன்றைக்கு குதிரைகள் இருக்கிறதை வைத்து அவர்களுடைய பலத்தை ஒருவேளை அவர்கள் நினைப்பார்களா இருக்கும். குதிரை, ரதம் இதெல்லாம் அவங்களுடைய பலத்தின் அடையாளங்கள். அதனால அந்த குதிரைகளை நம்பாதீங்க அப்படின்னு நிறைய இடத்துல வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். உபாகம புஸ்தகத்துல இருந்தே பார்க்கணும், இந்த மாதிரி குதிரைகளை வாங்கக்கூடாது. எகிப்துலதான் அந்த குதிரைகள் நிறைய இருந்தது, அதனால எகிப்துல இருந்து குதிரைகளை வாங்கக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ராஜாவானவன் குதிரையை எகிப்துல இருந்து வாங்கக்கூடாதுன்னு. சாலமோன் செய்த முதல் தப்பு அதுதான். சோ இப்படி அவ்வளவு பெரிய ராஜா ஞானத்தை கொடுத்திருந்தார் ஆண்டவர், யாருக்கும் இல்லாத ஒரு ஞானத்தை. ஆனா அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம அந்த சின்ன விஷயத்துல விட்டுட்டான். அது என்னாச்சு? பெரிய விஷயமா மாறிடுச்சு. சின்ன விஷயத்துலதான் சாத்தான் நம்மள என்ன செய்வான்? விழ செய்வான். அப்படி விழும்போது அது பெரிய விஷயமாய் மாறி விடுகிறது. இன்றைக்கு அந்த ஒரு எச்சரிப்பு நம்ம பார்க்கிறோம். அப்போ செல்வம் எல்லாம் இருந்திருந்தா கூட அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சான்? இந்த மாதிரி குதிரைகளும் ரதங்களும். அவங்க அதை they were trying to increase their own prosperity. அதுதான் அங்க நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி அந்த ப்ராஸ்பரிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன நடக்கும்னு சொன்னா, அது இட் வில் லீட் டு எக்கனாமிக் ஐடலேட்ரி. அதை நம்ப ஆரம்பிச்சிடும். மெட்டீரியலிசம் அதிகமாயிரும், கன்சூமரிசம் அதிகமாயிரும், பர்ச்சேசஸ் நிறைய ஆகும். ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் தட். ஸோ முதல் கேள்வி என்ன இருந்துச்சு? Do you have that preeminent position of do you keep God in that preeminent position in your life? ஃபர்ஸ்ட் கேள்வி. அது செய்ய முடியாதபடி என்ன நடக்கும்னா இதுதான். இதெல்லாம் நம்ம ஆக்கியூபை பண்ணிரும். இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதுக்கு மேல அதை வாங்கணும். இங்கே நம்ம போக போக அங்க என்ன நடக்கும்னு சொன்னா, கர்த்தரை மறந்து விடுகிற ஒரு சூழ்நிலை
ஏற்படும். இதுதான் நமக்கான ஒரு எச்சரிக்கை. 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுன்னா, அதை குறி சொல்லுகிறவர் பெலிஸ்தியர்கள் நாள் பார்த்தார்கள்னு சொல்றாங்கல்ல, அவங்க உடன்படிக்கை பெட்டியை எங்க வைக்கலாம், எப்படி எடுத்துட்டு போலான்னு எல்லாம் குறி சொல்லுகிறவர்கள்ட்ட போய் கேட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். சோ நம்ம நிறைய காரியங்களை கர்த்தரிடத்துல கேட்காம, கர்த்தருடைய வசனம் எப்படி சொல்லுதுன்னு பார்க்காம, மற்றவர்கள் உலகத்தார் நமக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நாம பார்க்க ஆரம்பிச்சோமானால் அது நமக்கு ஆபத்தில் கொண்டு வரும். அது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். இப்ப 8ஆம் 9ஆம் வசனம் பாருங்க. இப்போ முதல்ல அவரை ரெஸ்டோர் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதற்கு பின்னால வரும்போது அவங்க இப்படியெல்லாம் நான் வரேன், நான் ஆண்டவரை பின்பற்றுறேன்னா வந்துட்டும் கூட அவங்களுடைய நிலைமை இன்னும் எப்படி இருக்குன்னு சொன்னா அதுல இருந்து மாற்றம் இல்லை. அவங்க போய் 70 வருஷம் இருந்து இங்க வந்தாலும் கூட இன்னும் முழு மாற்றத்தை காணும். ஜனங்கள் இன்னும் பழைய காரியங்களிலேயே ஈடுபடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு 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 சிறு கூட்டத்தார் இப்படி ஓடுறாங்க, மற்றவங்க எல்லாம் இந்த மாதிரி நிலைமையில தான் இருக்காங்க. பாருங்க, விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது, தங்கள் கைகளின் கிரியையையும் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்வார்கள். சிறியவனும் புரிகிறான், பெரியவனும் பணிகிறான், ஆகையால் அவர்களுக்கு மன்னியாதிருப்பீர்னு சொல்லி இந்த வசனத்தை நாம தீர்க்கன் சொல்லுவாங்க பார்ப்போம். அதான் இந்த ப்ராஸ்பரிட்டி இருந்தாலே அது என்ன ஆயிரும், இட் வில் லீட் டு ஐடலேட்ரி. ஐடலேட்ரி வந்துருச்சுன்னு சொன்னா அது இட் வில் அப்படியே இப்ப இந்த ஐடலேட்ரின்னு சொல்லும் போது ஒருவேளை அந்த தேசத்துல அந்நாட்களில விக்கிரகங்களா இருந்தது. இன்றைக்கு நமக்கு இவைகள் எல்லாமே சுயரூபமாய் ஒரு விஸ்வரூபமாய் நமக்குள்ள என்ன ஆயிரும், ஐடல்ஸா மாறிடும். People start worshipping money, worshipping gold, silver. இதெல்லாம் இந்த இதுலதான் நமக்கு இருக்கும். இல்ல அது இல்லைன்னா one house another house, one car another car, இப்படி போயிட்டே இருக்கும். It becomes an idol for us. Whichever takes the place of God is an idol. Can be all these prosperous things, or even it can be some of our own relationships. நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவு. For some it may be even their work. Workaholics அது workே ஐடலா மாறி. Whatever prevents you from having close relationship with God is an idol. So அது அந்த நிலைமைக்கு போயிடும்னு சொல்லி நாம அங்க பார்க்கிறோம். யூதாவுல ஆராதனைக்கோ பலிகளுக்கோ மற்றபடி காணிக்கைகளுக்கோ எந்த குறைச்சலும் இல்லை. ஆலயம் வந்தோடனே எல்லாரும் அதுல they started doing things. ஆனா அவர்கள் ஒரு உண்மையான மனதோடு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து தங்களை தாழ்த்தி அந்த காரியத்தை அவர்கள் செய்யவே இல்லை. இதெல்லாம் ஒரு ரிச்சுவல். பதம் இட் இஸ் அ ரிச்சுவல். ஒரு ஐடலுக்கு என்ன செய்வாங்களோ அதேதான் இங்கேயும் செய்யறாங்க. விதவுட் எனி பர்சனல் கான்செக்ரேஷன், ஒரு ஒப்பு கொடுத்தல், ஒரு மனம் திரும்புதல், அதெல்லாம் இல்லை. they simply give their wealth to God, but that is not what God wants. சின்ன தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் அதை குறித்து எழுதியிருக்கிறாங்க. உங்க காணிக்கைகளை நான் அருவருக்கிறேன். பல்கியா தீர்க்கதரிசி நிறைய பேர் எழுதியிருக்காங்க, அந்த காணிக்கைகளே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா they don't really give it from heart. இன்னைக்கும் நாம யோசிக்கணும். நம்ம நிறைய காரியங்களை, சர்ச் காரியங்களா இருக்கட்டும், சில ஜபங்கள், சில பங்குகள், நாம போய் செய்யற பங்கேற்புகள், இதெல்லாம் ரொம்ப ஒழுங்கா செஞ்சிடணும். We are very perfect in all that, but how is our heart with God? That is what is more important. அவருக்குள்ள நாம அவரிடத்திலே அந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொண்டவர்களாய், அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய்,
அவரை போல நாம இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறவர்களாய், அவரை பிரியப்படுத்துறதுக்கு இருக்கிறவர்களாய் இருப்போம். அவருக்கு செய்யற இந்த வெளிப்புறமான காரியங்கள், சபை ஒழுங்குகள், இது அவருக்கு மிகவும் அவசியம் கிடையாது. அதை அவர் விரும்புகிறதும் கிடையாது. So that is what we read here. அதனால 10, 11, 12 அவர் கொஞ்சம் கடுமையா பேசுறாரு. அதனால நீங்க என்ன செய்யுங்க, இப்படி எல்லாம் ஒரு மாய்மாலமான கிறிஸ்தவர்களாக, மாய்மாலமாய் நீங்க கர்த்தரை வணங்குகிறவர்களாய் இருக்கிறதுனால கர்த்தரின் பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி நீ கண்மலையில் ஒதுங்கி மண்ணில் குளித்துக்கொள். ஏன்னா his judgment would be very dangerous. நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தர் righteous person. He is a truthful God. அவர் he is a holy God. அவர் இதுக்கெல்லாம் என்ன ஆக மாட்டாரு, மசிய மாட்டார். You cannot please him with all these things, all your sacrifices, all your offerings, all your rituals. God will not be pleased because you are so proud inside. God hates pride. பாருங்க இங்க என்ன சொல்றாரு, மேட்டுமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனி. மேட்டிமை இருந்தாலே வீராப்பு, வீராப்பு இருந்தா வீம்பு வந்துடும். இதெல்லாம் தன்னை போல வந்துடும். அப்படி வந்தா அதோடைய ஃபைனல் இது எப்படி இருக்கும்னா disobedience. அப்போ we will not obey God. We will not prefer to be in God's ways. அப்படியே தள்ளிடும். So God is very, very particular about it. கர்த்தர் ஒருவரை அந்நாளில் உயர்த்திருப்பார். மறுபடியும் அந்த வசனம் பாருங்க, என்ன திரும்ப அவர் அதுக்காக எவ்வளவு வசனம் எழுதுறாரு பாருங்க. எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது, அங்க கடைசி காலம் பார்த்தோம், இங்க கர்த்தரின் நாள்னு சொல்லிப்பாங்க. சேனைகளுடைய கர்த்தரின் நாள். கர்த்தரின் நாள் என்பது எதை குறிக்கிறது என்றால் அந்த நியாய தீர்ப்பின் நாளை குறிக்கிறது. ஒருவேளை அவருடைய வருகையின் நாள் என்றும் நாம சொல்லலாம். இரண்டும் ஒன்றுதான், இரண்டும் அடுத்தடுத்து நிகழ்கிற ஒரு காரியம். அப்போ பெருமையும் மேட்டிமையுமானவை எல்லாவற்றின் மேலும், அன்னைக்கு அவங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை என்ன, பெருமை, மேட்டிமை, உயர்ந்தவை, அவங்கள்ட்ட எல்லாம் தங்கள்கிட்ட எல்லாம் ஆல் சொபிஸ்டிகேட்டட், வெரி ஹை லெவல், ஹை ஸ்டாண்டர்ட் லிவிங் தான் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. I tell you, God is not against all this. High standard living, sophisticated things, richness, இதெல்லாம் கர்த்தர் அவர்களை எதிர்க்கிறவர் அல்ல. ஆபிரகாமை அவர் அப்படிதான் ஆசீர்வதிச்சிருந்தார். ஈசாக்கை அப்படிதான் ஆசீர்வதிச்சார், 100 மடங்கு ஆசீர்வதிச்சார். யோபுவை ஆசீர்வதிச்சார். அவனை போல செல்வம் யாரும் இல்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். So God is not against all this, but all their hearts were humble before. They depended on God for everything and not on their riches. இந்த ஆட்டிடியூடு தான் நமக்கு வேணும். இன்னைக்கு பணம் நம்ம எல்லாத்தையுமே வேற இருக்குன்னு சொன்னா, பணம் அந்த கடவுளோட இடத்த பிடிச்சிருது. அதைத்தான் நம்ம ரூட் அவுட் பண்ணணும். அதைத்தான் நம்ம மறந்துடுறோம். அந்த நிலைமைக்கு நம்ம எதுவும் நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்த விடக்கூடாது. You have to be very careful. So பெருமையும் மேட்டிமையானவை, உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும் அவர் தன்னுடைய நியாயத்தீர்ப்பை. So that is the day of the Lord சொல்றது என்ன, God's time. On that day men will be terrified. இது நம்ம ஏற்கனவே வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல மலைகளின் மேல் என மூடிக்கொள்ளுங்கள் சொல்லுவாங்க, போய் ஒளிஞ்சு கொள்வாங்க. இன்னைக்கும் அதெல்லாம் நடக்குது. They are already preparing underground tunnels, underground places to live, inside the mountains, under the sea. எல்லாம் people are getting ready for all these things. அந்த மாதிரி தான் இங்கேயும் நம்ம why we are not doing,
It is because we believe that God will come and take us up. We are not in that group. பயந்து போய் ஒளியிற குரூப் இல்ல, அதுல போய் எங்களை தப்பிச்சுக்கோங்கன்னு சொல்ற குரூப் இல்ல. நாம எதுக்கு இருக்கோம்? We are the bride of the bridegroom who is going to come, and we would be taken up. So with that assurance only we are living so happily. It should be true, and that should be our conviction. அதை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கணும், புதுப்பிச்சுக்கணும். நாம அதுக்காய் வாழ, அந்த விதமாய் நாம் வாழவும் வேண்டும். So on that day, every proud, arrogant achievement of man will be brought to nothing. இன்னைக்கு உலகத்துல பெரிய அளவுல ஒவ்வொருத்தரும் அவங்க சக்சஸ் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய பொசிஷனை வச்சு நிறைய காரியங்களை, திட்டங்களை பேசுறாங்க. நிறைய காரியங்களை நடந்துகிட்டே இருக்கு. நியூஸ் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் பஃபிங் அப் தேர் ப்ரைட். அதுதான் நம்ம பார்க்கணும் எல்லா இடத்துலையும். அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய தொனிகள், பேச்சுக்கள் பயங்கரமா தான் இன்னைக்கு. என்ன யார் எடுத்தாலும் அப்படிதான் இருக்காங்க. பட் ஒன் டே வில் கம். அன்னைக்கு எதோ நடக்கும்போது இது ஒன்று நடக்கும். All the proud and arrogance would be brought to submission. It would be brought to nothing. And only God will be exalted on that day. So அது ஒரு பெரிய விஷயம் அன்றைக்கு நடக்குது. பல ஆங்கிள் நம்ம கர்த்தருடைய நாளை பார்க்கிறோம். அதுல ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, this doing of this, bringing the mighty ones to nothing. எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது, திரும்பவும் அதே வார்த்தை வருது, சேனைகளின் கர்த்தருடைய நாளானது பெருமையும் அது முதலே வாசிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை, எல்லாவற்றின் மேலும் லீபனோனில் உள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதுருக்களின். So இங்க not only the people, not only on humans, his judgment would be even on the his creations, nature. எல்லா மலைகளின் மேலும் பர்வதங்களின் மேலும் அவருடைய judgment will be there. His wrath will be poured. அதுதான் நம்ம பார்க்கணும். So there is கர்த்தரின் நாளானது. There is a time. There is a time fixed for sinners. There is a time for us to be gathered. There is a time for him to come back. So there is a time. Time is very, very special. Is something that is very divine, heavenly. God has a time for everything. இந்த உலகத்துல நாம வாழும்போது கூட இந்த டைம் கான்சியஸா வாழ்ந்தோம்னா நமக்கு அதிக ஆசீர்வாதமா இருக்கும். நமக்கு அந்த டைம் கரெக்டா, அந்த டைம் இது, இந்த டைம்ல நம்ம டைம் கான்சியஸா வாழ பழகி கொள்ள வேண்டும். So Lord Almighty, when he comes, nothing will stand in the way. அவர் வரும்போது, அவர் ஒரு முதல் தடவை வர்றப்போ ஒரு இன்னசென்ட் பேபியா, ஒரு என்ன சொல்றது, பாவமான ஒரு மாட்டு தொழுவத்துல வர்றவரா பிறந்தவரா இருந்தாரு. நான் இப்ப வரும்போது எப்படி வருவாருன்னா, வல்லமையோடு, பயங்கரமான ஒரு முழு பராக்கிரமத்தோடு அவர் வருவார். திரும்ப திரும்ப வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர். The Lord of hosts will come with all his power, with all his might, and he will come as a righteous person to judge. So அது மலைகளானாலும் சரி, மரங்களானாலும் சரி, மரங்கள் எல்லாம் அவங்களுடைய செழிப்பை காட்டுகிறது. மலைகள் எல்லாம் அவங்களுடைய மிலிட்டரி, அவங்களுடைய ஆர்மியை காட்டும், மிலிட்டரி பவர். அது எப்படிப்பட்ட அவங்களுடைய வல்லமைகளாய் அவர்களை வளர்த்து வைத்து அதுல பாதுகாப்பை பெற்றிருந்தவர்களாய் இருந்தாலும் எல்லாவற்றையும் தவிடுபொடியாய் ஆக்கி விடுவார். அது ஒன்றும் இல்லாமல் அவர் அதை செய்து விடுவார். அடுத்த வசனங்கள்ல பாக்குறோம், all their trade, all their
merchandise would be affected. இந்த தர்ஷீஸின் கப்பல்கள், தீரு சீதோன அந்த கப்பல்கள், அதுல இருந்த வியாபாரங்கள், இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா பயங்கரமா இருக்கும். அது வெளிப்படுத்துற விசேஷம் 18ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய லிஸ்டே வாசிக்கிறோம். இந்த இது அந்த இது சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து அந்த ஒரு லிஸ்ட் அங்க போட்டிருக்கு. அப்படி அவங்களுடைய வியாபாரங்கள் இருந்தது. அப்படி அவர்கள் அதிலே நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆனால் எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய கோபாக்கினை ஊற்றப்படும். அப்ப என்ன ஆகும்? நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும். திரும்ப அதே வார்த்தை வருது. நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். ஒருவேளை 11ஆம் வசனம் இதே வாசிக்கிறோம். இப்ப 17ஆம் வசனத்திலையும் அதே வாசிக்கிறோம். அடுத்த வசனம், விக்கிரகங்கள் கட்டோடே கட்டும். ஒருவேளை இது நமக்கு ரொம்ப ஆல்வேஸ் ஒரு என்கரேஜிங் வேர்ஸ் நமக்கு அப்படின்னு நாம நினைச்சிடறோம். நாம என்ன நினைக்கிறோம்? இந்த விக்கிரகங்கள் போனா அவர் என்ன சொல்றாருன்னா, அதுல அவங்களுக்கு விக்கிரகமாய் அவங்க என்னென்ன நம்பிக்கொண்டிருந்தார்களோ அது அத்தனையும் ஆண்டவர் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணுவார். அவங்களுக்கு எது அவங்கள மேட்டிமையா நினைக்க வச்சதோ, எது அவர்களை கத்தரை விட்டு அதை பெரிதா நினைச்சாங்களோ எல்லாவற்றையும் அவர் அழித்து விடுவார் என்று சொல்லி இந்த கடைசி வசனம், இந்த 4 வசனம் முடிச்சிரு. இப்ப இந்த பகுதிக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்னு சொன்னா அந்த நாட்கள்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத இங்க பார்ப்போம். அதெல்லாம் முன்னால அவர் தீர்க்கதரிசியா சொன்னார், தரிசனமா சொன்னாரு. இங்க அது எப்படி நிகழப்போகுதுன்னே அவர் சொல்றாரு. அப்படி ஆகும்னு நாங்க சொன்னாரு. அப்படி ஆகும்போது என்னெல்லாம் செய்வாங்கன்னு இங்க சொல்றாரு. இதுவும் தீர்க்க தரிசனம் தான். ஏன்னா அவர் காலகட்டத்துல இது நடக்கல, இனிமேதான் நமக்கு அப்புறம் தான் நடக்க போகுது. என்னது அது? பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி இந்த மாதிரி கண்மலையின் கெபிகள் பூமியின் குகைகளில் புகுந்து கொள்வார்கள். திரும்ப அதே சொல்றாரு. அப்ப திரும்ப வரும்போது என்ன நடக்கும்? பூமி தத்தளிக்கும். அதற்கென்றே அவர் எழும்புகிறார் அந்நாளிலே. அப்போ எல்லா இடத்துல ஒளிந்து கொள்ளும்படிக்கு மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கி இருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சிறுகளுக்கும் துணிஞ்சல்களுக்கும் எரிந்து விடுவான். அதாவது he will lose his trust in this. இதெல்லாம் அவனுக்கு பாரமாயிரும். இந்த மக்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு. என்னன்னா குட்டி 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 குட்டியா நிறைய ஐடல்ஸ் வச்சிருக்கும். இன்னைக்கு அதே கல்ச்சரை நம்ம நாட்டுல பார்த்து இந்த ஐடல்ஸ் எல்லாம் வீட்டு வாசல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல, ஹாஸ்பிட்டல்ல பெருசு பெருசா இருக்காது. குட்டி குட்டியா ஒரு சின்ன சின்ன ஒரு சுவற்றுல ஒரு இது பண்ணி அதுல கூட வச்சு இது பண்றாங்க. இது ஒரு கல்ச்சர் தான். இது அந்த காலத்திலேயே இருந்தது. அதே போலதான் இப்பவும் நடக்குது. சோ அந்த 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 காரியம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பயங்கரமான கர்த்தருடைய நாளில நடக்கக்கூடிய அவருடைய கோபாக்கினையை ஊற்றும் போது நம்ம வெளிப்படுத்த விசேஷத்துல பாக்குறோம். ஒரு படியா அவர் செய்யறார். 3 விதத்துல அவர் செய்யறார். முத்திரையை உடைத்து முக்காலத்தை ஊதி, அடுத்தது போல் கலசத்துல நியாயத்தீர்ப்பு, இப்படி எல்லாம் அவர் செய்யும் போது இந்த மக்கள் இதையெல்லாம் கண்டு பயந்து ஒளிவாங்க, திரும்ப மாட்டாங்க. ஒரு கூட்டம் இப்படியேதான் இருக்கும், மனம் திரும்ப மாட்டாங்க, ஒளிந்து கொள்வார். ஒரு கூட்டம் கர்த்தருடைய வசனம் என்ன, அவர் பாதை என்னன்னு பார்த்து ஓடுவாங்க. ஒரு கூட்டம் இப்படியேதான் போய் அப்ப என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஓடி ஒளியும் போது even these idols will become a burden for them. இந்த ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அகதிகளா ஓடுறாங்க இல்லையா, அவங்க ஓடும்போது அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்து சொல்லி பயங்கரமா இருக்கும். ஈவன் பிரெக்னன்ட் விமென் would be left. எனக்கு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு ஒரு மிஸ் எனக்கு டீச் பண்ணாங்க. அவங்க இந்த மாரல் சயின்ஸ் கிளாஸ்ல
அவங்க எக்ஸ்பீரியன்ஸ சொல்லுவாங்க. பர்மால இருந்து அவங்க வந்தவங்க, அந்த காலத்துல பர்மால இருந்து வந்தவங்க. அப்போ அவங்க தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ எனக்கு கிளாஸ்ல சொல்லிட்டு அப்போ that time itself I used to wonder. ஏன்னா வயசானவங்கள கூட்டிட்டு போக மாட்டாங்க, அங்கேயே விட்டுருவாங்க. they cannot come. அதே மாதிரி வார், இந்த டைம்ல வார், செகண்ட் வேர்ல்ட் வார், அதுக்கு பயந்து அவங்க காடுகளுக்குள்ள ஒளிஞ்சு ஒளிஞ்சு இந்தியாவுக்கு வர்றாங்க. அப்போ வயசானவங்களை விட்டுருவாங்களாம், பிரெக்னென்ட் லேடிஸ விட்டுருவாங்களாம், சின்ன குழந்தைகளை சத்தம் பண்ண இந்த முழு கூட்டமும் கண்டுபிடிக்கப்படும். அதனால குழந்தைங்க இருந்தா வாயை அமுத்தி கூட்டிட்டு போவாங்க, இல்லைன்னா அவங்க தூக்கி எரிஞ்சிருவாங்க. அவங்க கூட வந்த ஒருத்தருக்கு வழியில டெலிவரி ஆயிடுச்சு. அதாவது ஜஸ்ட் கொஞ்சம் அவங்க நாட்டுல இருந்து கொஞ்சம் உள்ள காட்டுக்குள்ள வரும்போதே அவனுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. அப்போ அந்த அம்மாவை கூட்டிட்டு வராங்க. அவங்க கண்ணு முன்னாலேயே அந்த குழந்தைய புதர்ல தூக்கி போட்டோம். ஏன்னா அதுக்குள்ள ஒரு பெரிய சத்தம் வந்துச்சு. அது பயந்து இவங்க எல்லாரும் ஒழிஞ்சிட்டாங்க. இந்த அம்மாவை தரத்தரன்னு எடுத்துட்டு போய் ஒளிய வச்சுட்டு குழந்தைய தூக்கி புதர்ல போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சத்தம் எல்லாம் அடங்கின பிறகு எழுந்திரிச்சு திரும்ப போகும்போது அந்த புதர்ல அந்த குழந்தை இருந்தா பாக்கலான்னு போனாங்களாம். இன்னைக்கு அவங்க எங்களுக்கு சொன்னது, இந்த சுண்டு விரல் அளவுக்கு எறும்புகள் அங்க இருக்கும். அந்த குழந்தைய அவ்வளவு முயற்சி சாப்பிட்டு என்ன கொடூரமான ஒரு இது இல்லையா, அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் அவங்க உயிருக்கு பயந்து ஓடுனாங்கன்னு சொல்லி அன்னைக்கே சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம். ஸோ தீஸ் ரெஃப்யூஜிஸ் ஆல்சோ ஈவன் அவங்க போறாங்க ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா உண்மையாவே நான் அதெல்லாம் நினைப்பேன். அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, கர்த்தர் எவ்வளவு கிருபையா நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காருன்றத நினைச்சு நம்ம நன்றி சொல்ல வேண்டியவங்களா இருக்கோம். ஆனா இந்த மக்கள் இந்த இடத்துல வசனம் என்னன்னா, அப்போ எதெல்லாம் பாரமா இருக்கோ அதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். அப்ப இவங்களுக்கு இதெல்லாம் அவங்க எங்கேயும் விட மாட்டாங்க. நமக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல, ராகேல் ஒளிச்சு குதிரை சேனத்துக்கு அடியில வச்சிருந்தான். ஏன்னா அது இல்லாம அவங்களால இருக்க முடியாது, அதுதான் அவங்க நம்பிக்கையா இருந்துச்சு. ஆனா அதையெல்லாம் இப்ப என்ன செஞ்சிருவாங்களாம், தூக்கி எரிஞ்சிருவாங்களாம். ஏன்னா பூமியே தத்தளிக்குது, பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அதனால அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சிரும். அந்த சூழ்நிலையில எரிஞ்சு விடுவதை விட நாம் இப்ப இருக்கிற நல்ல சூழ்நிலையிலே நமக்கு எது விக்கிரகமா இருக்கிறதோ, நமக்கு எது ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவே நிக்கிதோ அதையெல்லாம் விட்டெறியறது தான் இந்த காலம். அதை அறிந்து கொள்ள, அதிலிருந்து விடுபட, அதை தூக்கி எறிய இந்த காலம். இரண்டாவது கடைசி வசனம் என்னன்னா, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன். இன்னைக்கு அநேக சாமிஜிஸ் நம்ம கிறிஸ்தவ ஊழியக்காரங்க பின்னால குருக்கள், இப்படி நிறைய மக்களுடைய காரியம் அதெல்லாம் இருந்தாதான் அவங்களால எல்லாம் நம்ப முடியும். அந்த காரியத்தை எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருவோம். ஏன்னா after all he is only a human. Everybody has a tendency to fall. யாரும் நான் நிக்கிறேன்னு சொல்லவே முடியாது, கடைசி வரைக்கும் சொல்லணும். யாரும் பெர்ஃபெக்டே கிடையாது, பெர்ஃபெக்டாவும் இருக்க முடியாது. இப்போ அவங்கள நம்புறதுக்கு நமக்கு என்ன பிரயோஜனம்? இதை பத்தி 118ஆம் சங்கீதம் 8ஆம் 9ஆம் வசனத்துல நாம இதை குறித்து வாசிக்கிறோம். So when we put our trust in men, when we put our trust in anything other than God, it becomes a great symphony. It becomes a great symphony. How can you இத்தனை செஞ்சிருக்கிற ஆண்டவர் விட்டு நீ வேற எது மேலேயாவது எப்படி உன்னால நம்பிக்கை வைக்க முடியும்? ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மூச்சும் கர்த்தர் கொடுக்கிறது, கர்த்தர் கொடுக்கிறது. கொரோனா காலத்துல அந்த இதை பற்றி நாம் அதிகமாய் அனுபவித்தோம். So we have to be more and more
accountable to God. So we are to put our trust fully on God. ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளையில இந்த 2ஆம் அதிகாரத்தின் மூலமாக எங்களோடு கூட ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் நம்முடைய வருகையின் காலங்களை குறித்து ஒரு சின்ன கிளிம்ஸ பார்த்தோம் சுவாமி. ஒருவேளை யூதர்களை பற்றி நாங்கள் வாசிக்கும் போது, யாக்கோபின் குடும்பத்தாரை பற்றி வாசிக்கும் போது ஆண்டவரே அவர்களுடைய பாவ நிலைமைகளை படித்து அறிந்தோம். ஆம் தகப்பனே, அவர்களை பற்றி நாங்கள் வாசிக்கிறப்போ எங்களையே வாசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எங்க வாழ்க்கையிலயும் இதெல்லாம் கூட இருக்கு. கொஞ்சம் 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 இங்கேயும் அங்கேயுமா இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா கடினங்கள் இருக்கு, சென்சிட்டிவிட்டி இருக்கு, டிபெண்டிங் ஆன் சம்திங் எல்ஸ் அதர் தேன் யூ ஈவன் நவ் இருக்கு. ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட், பீயிங் கியூரியஸ் டு நோ அவர் ஃபியூச்சர். அதற்காக நாங்க வேற மெத்தட்ஸை ஃபாலோ, ஒருவேளை நாங்க சுட்சேஸ்ட போகலனாலும் ஆண்டவரே நாங்க உண்மை நம்பாதபடி வேற மக்களை நம்புறதுக்கோ இல்ல வேற வழிகளை தேடுறதுக்கோ ஆண்டவரே நாங்க முயற்சிக்கிறத நாங்க அறியாமையே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். We may be very perfect in all our offerings and ritual and all that, but Lord, you want to see a submissive heart, a humble heart. That is the one which you want. எங்களுக்கு அந்த தாழ்மையுள்ள மனதை தாரும், மனம் திரும்பின ஒரு மனதை தாரும் ஆண்டவரே. எங்களை விட்டுவிட வேண்டிய காரியங்களை, அகற்றி விட வேண்டிய காரியங்களை அந்த ஜனங்களே தூக்கி வீசிட்டாங்க. மூஞ்சிருக்களுக்கும் எலிகளுக்கும் அதை தூக்கி வீசினாங்கன்னு சொல்லிப்பாங்க. ஆண்டவரே, நாங்க அறிந்த ஜனங்கள், எங்களை எவ்வளவு கிருபையா நடத்திட்டு வரீங்க. ஒவ்வொரு மூச்சும் ஆண்டவரே நாங்க நீர் கொடுக்கலன்னா எங்களால முடியாது. ஒவ்வொரு இருதய துடிப்பும் கையில தான் லார்ட் ஆஃப் டெஸ்டினி என்று சொல்லி நாங்க அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, அது எப்பொழுதும் ஞாபகத்துக்கு ஆண்டவரே நாங்க வாழ்ந்து விட இதைத்தான் நீர் எதிர்பார்க்கிறீங்க. 2ஆம் அதிகாரத்தின் மூலம் எங்களோடு கூட நீ பேசின காரியங்களுக்காக நன்றி. அந்த ஒவ்வொருவருக்காகவும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கியமுள்ள ஜனங்களா எங்களை நீர் வைத்திருக்கிறீர் சுவாமி. ஆம் தகப்பனே, அது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாய் மாற்றுக்கலாம், குறிக்குரிய ஆசீர்வாதங்களாக எங்களை இன்னும் இன்னும் மேம்படுத்த எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுங்க. Thank you, ma'am. டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. Thank you, ma'am. Thank you, Annie. Thank you. God bless you. Thank you. Thank you. Thank you. Bye.